வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நம்மளுடைய விளக்கு கடையில் 4 நவராத்திரியும் வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கோம். அது தவிர விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் கண்காட்சி, கார்த்திகை மாதம் விளக்கு கண்காட்சி, அதோட போன வருடத்திலிருந்து வைகாசி விசாகத்தை முன்னிட்டு, முருகன் உதித்த நாளை முன்னிட்டு முருகருக்கான கண்காட்சி, இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வர இருக்கக்கூடிய வைகாசி விசாகத்தை முன்னிட்டு 12 நாள் நம்மளுடைய விளக்கு கடையில் கண்காட்சி நடக்க இருக்குது. இது நம்மளுடைய 3 பிரான்ச்லேயுமே நடக்குது. இதில் நிறைய முருகர் விக்கிரகங்கள், முருகர் சம்பந்தமான விளக்குகள் எல்லாமே உங்களுடைய கண்ணுக்கு விருந்தா படைக்க இருக்கிறோம். இதில் நீங்கள் வெறுமனே கண்ணுக்கு விருந்தா மட்டும் இல்லாமல் உங்க காதுகளுக்கு இனிமை சேர்க்கிற விதமா முருகனுடைய பெருமையும் புகழையும் பாடக்கூடிய பக்தி கான விழா நடக்க இருக்கு. ஆமா, அதுக்கு பேர் கந்தன் கான விழா. இதுல அது 2 அர்த்தமா எடுத்துக்கலாம். ஒண்ணு, கந்த பெருமானுடைய புகழை பாடக்கூடிய பாடல்களும் அவருடைய காண்பதற்கு தரிசனம் பண்றதுக்கான இடமாகவும் இந்த வைகாசி விசாக கண்காட்சி உங்களுக்கு இருக்க போகுது. இதில் எல்லாருமே பார்வையிடக்கூட வரலாம். நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றத தாண்டி முருகர் விக்கிரகங்கள் ஒரே இடத்துல அவ்வளோ விக்கிரகங்கள் பார்க்க போகிறீங்க. பஞ்சலோகம், பித்தளை, காப்பரில் பண்ண முருக விக்கிரகங்கள். இதுக்காகவே கடந்த 3 மாசமாக அறுபடை வீடு முருகரையுமே செய்ய வச்சு கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே முருக பக்தர்களுக்கு உங்களுக்கான ஒரு விருந்தா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு சிறு முயற்சி. இந்த நிகழ்ச்சி மே 19ஆம் தேதியில இருந்து மே 30ஆம் தேதி வைகாசி விசாகம் அன்னைக்கு வரைக்கும் கண்காட்சி நடைபெறும். இதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல கலை விழாவும், அதாவது கான விழா நடக்க இருக்கு. அதை நீங்க நீங்களுமே கேட்டு ரசிச்சுட்டு முருகரையும் தரிசிச்சுட்டு போகலாம். இது நம்மளுடைய 3 பிரான்ச்லேயுமே நடக்க இருக்கு. இந்த முருகர் கண்காட்சியும் முருக பக்தர்களான உங்களால தான் ரொம்ப சிறப்பாக நடக்க போகுது. இந்த முருகர் கண்காட்சியை 19ஆம் தேதி நம்மளுடைய போரூர் பிரான்ச்சில் முருக பக்தர் முருகனருட்செல்வர் ஜேஎஸ்கே கோபி அண்ணா அவர் சொல்லி தான் நம்ம இந்த மாதிரி வைகாசி விசாகத்துக்கு நீங்கள் பிள்ளையாருக்கு விநாயகர் சதுர்த்திக்கு கண்காட்சி பண்ணுறீங்க, இதுக்கு கண்காட்சி பண்ணியே ஆகணுமா, முருகர் உதித்த நாள் அவருக்காக நீங்கள் முருகப்பெருமானுக்காக கண்காட்சி பண்ணணும்னு அவர் சொன்னதுனால தான் போன வருஷத்துல இருந்து தான் இந்த வைகாசி விசாகத்தில் முருகர் கண்காட்சின்னு ஒன்று தொடங்கினோம். அதனால் அண்ணன் வர்றார். அது தவிர நிறைய முருக பக்தர்களும் வர்றாங்க. இன்னும் சிறப்பு விருந்தினர்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களும் யார் யாருன்றதை நீங்கள் போஸ்டில் பார்த்துக்கலாம். இது எல்லாமே முருகன் மேலே இருக்கக்கூடிய, இப்போ முருக பக்தி தலைத்தோங்கி நிற்கிது. கலியுக தெய்வம் கந்தன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் முருகரை வணங்குறாங்க. வேலும் மயிலும் கூட இப்ப அவ்வளவு ஆசையா வாங்குறாங்க. இதுல நிறைய நியூவா விக்கிரகம் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு வேல்மாறல் கடந்த ஒரு 3 வருடமா வேல்மாறல் நிறைய பேரால பாராயணம் செய்யப்படுது. அந்த வேல்மாறல் சிம்பலை கூட இந்த முருகர் கண்காட்சியில அறிமுகப்படுத்துறோம். இப்படி நிறையவே முருகர் சம்பந்தமான விக்கிரகங்கள், விளக்குகள் எல்லாமே நீங்க பார்க்க போறீங்க. இது உங்க கண்ணுக்கும் காதுகளுக்குமே விருந்தா இருக்க போகக்கூடிய கண்காட்சி. அனைவரும் வருக. இந்த முருகர் கண்காட்சியில என்னெல்லாம் சிறப்பா இருக்க போறதுன்னு நீங்க நேர்ல பார்க்க தான் போறீங்க. 2 இன்ச் உயரத்திலிருந்து 1 அடி 1.5 அடி உயரம் வரைக்கும் முருகப்பெருமான், அறுபடை வீட்டு முருகப்பெருமானுமே உங்களுக்கு கிடைப்பாரு. அது மட்டும் இல்லாம முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவோம்னா, அறுபடை முருகர் அந்த இதுனாலே செட்டாக தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னுவோம். அப்படிலாம் இல்லை. இந்த கண்காட்சிக்காகவே அவங்களுக்கு விருப்பப்பட்ட படை வீடை வாங்கிக்கலாம். ஒரு சில பேருக்கு நான் ஒவ்வொரு படை வீடாக வாங்கிக்கிறேன், எனக்கு ஒன்று ஒன்றா தருவீங்களான்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவே இந்த கண்காட்சியில் எல்லா படை வீடுகளையுமே தனித்தனியாகவே நாங்கள் ஸ்டிக்கர் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு தேவைப்பட வேணுங்கிற முருகப்பெருமான், அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் வாங்கிக்கலாம். அது தவிர முருகர் சம்பந்தமான விளக்குகள், ஓம் போட்டு தொங்குற விளக்குல இருந்து
குத்துவிளக்கு வரைக்கும் நிறையவே கொண்டு வந்திருக்கிறோம். எப்போதுமே இந்த ஓம் அகல் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓம்லேயே நாள் முழுக்க எரியக்கூடிய விளக்குகள் கூட இந்த விளக்கு கண்காட்சிக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். இப்படி நிறைய வகை வகையான விதவிதமான முருக விக்கிரகங்கள், விளக்குகள், செப்பு திருமேனிகள் எல்லாமே நீங்க இந்த கண்காட்சியில பார்க்க போறீங்க. 3 பிரான்ச்லயுமே பார்க்கலாம். உங்க வீட்டுக்கு எது பக்கமா இருக்கோ அந்த பிரான்ச்ல போய் இந்த முருகர் கண்காட்சிய காணுங்க. கச்சேரி நடக்கிற நேரம் எல்லாருமே வந்து ரசிக்கலாம். அதையும் நீங்க வந்து ரசிக்கிறதுக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.